ஹாய் எவ்ரிபடி. அதாவது என்னென்னா, இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி வந்த ஒரு நியூஸு. எனக்கு தெரிஞ்சு கூகுள் ஃபீட்ல கூட வந்துச்சு. வழக்கமா வந்து கட்சி கூட்டங்கள் நடந்துச்சு அப்படின்னா வந்து, அந்த ஏரியா வந்து பயங்கர குப்பையாயிடும். அது வந்து நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மாரி நியூஸ் வந்து நமக்கு புதுசு கிடையாது. இது வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு நியூஸ் தான் நமக்கு. பட் இதுக்கெல்லாம் விதிவிலக்கா வந்து கோயம்புத்தூர்ல போன வாரம் வந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பா வந்து பூத் கமிட்டி மீட்டிங் நடத்தியிருக்காங்க. அது உங்களுக்கு எல்லாம் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எல்லா நியூஸ்லயுமே சொன்னாங்க. அதில பார்த்தா, அந்த மீட்டிங் முடிஞ்சு, அந்த கட்சி நிர்வாகிகளே எல்லா குப்பையும் கிளியர் பண்ணி, அந்த காலேஜோட வேஸ்ட் மேனேஜ்மென்ட் டீம்ல ஒப்படைச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இது எனக்கு வந்து புதுசாவும் பட்டது, நல்லதாவும் பட்டது. கட்சி ஆரம்பிக்கிறதும் பெருசு இல்ல. அனௌன்ஸ்மெண்ட் குடுக்குறது, மேடையில பேசுறது, இது எதுவுமே நமக்கு புதுசு கிடையாது. பட் இந்த மாரி விஷயங்கள் புதுசு. என்கரேஜிங்காவும் இருக்கு, ரெஃப்ரெஷிங்காவும் இருக்கு. சின்ன சின்ன ஆளுங்க, ஐ மீன் இளைஞர்கள் கட்சிக்கு வருது. நான் விஜய் சார சொல்லல. விஜய் சார் கட்சியில இருக்காங்க. புதுசா வர்றவங்க, சின்ன பசங்க, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நெறைய பேர் பேசுறாங்க. பட் இந்த மாரி சின்ன சின்ன வேலைகள் தான் வந்து அவங்களோட மதிப்பை பெருமளவுக்கு உயர்த்தும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ இந்த வேலையை செஞ்ச கட்சி நிர்வாகிகள், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து எந்த மீட்டிங் நடந்தாலும் இதை நீங்கள் கடைப்பிடிங்க, கண்டினியூ பண்ணுங்கள். இதுதான் வந்து உங்களை மக்களோட பக்கத்தில் கொண்டு போகும். தனிமனித ஒழுக்கமும் கூட்டு ஒழுக்கமும் தான் ஒரு கட்சியோ சரி, ஒரு குழுவையோ மேலே மேலே உயர்த்தும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக உண்டு. முக்கால்வாசி எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அந்த வேலையை பண்ணதுக்கு. ஸோ see you in another video. Thank you so much.